Hello friends, welcome to Velama's Hindi Learning. Today we will see about Computer Fundamentals Class 8 Samsung IVIC Serious Information and Communication Technology Standard 8. நம்ம ஹிந்தி லேர்னிங்னா ஹிந்தி லேர்னிங் மட்டும்தான் பார்ப்போமா? கிடையாது. நம்ம எல்லா சப்ஜெக்டையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இப்போது நம்ம கம்ப்யூட்டர் பற்றி பார்க்கலாம். அதில் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இன்ட்ரடக்ஷனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு லெசன் சாப்டர் 1 கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ். Introduction. In today's world, man has started depending on computers for accomplishing all his work. Almost 80 to 90% of his work is computerized. இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போ இருக்க காலத்தில் நம்ம எல்லா வேலையும் கம்ப்யூட்டரை வச்சு தான் பண்ணுறோம். 80 to 90% வேலையை நம்ம கம்ப்யூட்டரில் தான் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறாங்க. ஒர்க் கிவன் டு எ கம்ப்யூட்டர் நீட்ஸ் சிஸ்டமேட்டிக் பிளானிங் அண்ட் திங்கிங். கம்ப்யூட்டர் cannot solve problem by itself because it cannot think on its own. நம்ம அது லாங்குவேஜில் தான் நம்ம பேசணும். நம்ம என்னாச்சும் ஒர்க் கொடுக்குறோம், ஆப் க்ரியேட் பண்ணுறோன்னு நம்ம என்னாச்சும் ஒர்க் கொடுக்கணுன்னா நம்ம அது லாங்குவேஜில் தான் பேச முடியும். அது அதுவே திங்க் பண்ணாது. நம்ம என்ன சொன்னாலும் வேலை செய்யாது. அதனால் நம்ம டைப் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. நம்ம என்னாச்சும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னா நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அது என்ன லாங்குவேஜ் பார்க்கலாம். ஃபார் சால்விங் ப்ராப்ளம் த கம்ப்யூட்டர் requires வேரியஸ் சாஃப்ட்வேர் யூஸிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இப்போ நான் சொன்ன இல்லை லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இதில் கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா நம்ம டைப் பண்ணணும். அதுக்குன்னு தனியாக கோர்சஸ்லாம் இருக்குது. குட் யூ லைக் டு ஜாயின் திஸ் கோர்சஸ்? யூ வில் கோ டு த கம்ப்யூட்டர் சென்டர் அண்ட் ஜாயின் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Okay. Such software need to be maintained for optional usage. There are certain tools that help in achieving this. The most important tool is documentation. In this chapter, let us discuss how documentation is important in software. நம்ம இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாக டாக்குமெண்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. Types of documentation. Documentation includes the following types: architecture design documentation, technical documentation, user documentation, marketing documentation. Architecture or design documentation. Design documentation focuses more on how to change a code rather than how they are used. This documentation concentrates more on the way rather than how in a code. இங்கே டிசைன் டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம இங்கே ஆப் க்ரியேட் பண்ணுறோன்னா அங்கே பேக்ரவுண்டுக்கு டிசைன் பண்ணணும், இல்லை பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த டிசைன் டாக்குமெண்டேஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டைப் பண்ணணும். நம்ம என்ன சைஸ்க்கு ஒன்றாலும் மாற்றிக்கலாம். டிசைன் மீன்ஸ் நம்ம ஃப்ளவர்ஸ் அதுமாரிலாம் ஆப்பில் உருவாக்கத்துக்கு ஃப்ளவர்ஸ் சம் எக்ஸெட்ரா அதெல்லாம் யூஸ் பண்ணணும்ல, அதுதான் சொல்லிக்கிறாங்க. ஆர்கிடெக்சர் ஆர் டிசைன் டாக்குமெண்டேஷன். இது நான் ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். செகண்ட் லைனுக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் எக்ஸ்பிளைன்ஸ் why a structure is designed and how to add new ones to the code. நம்ம எப்படி நியூ ஒன்ஸாக கோட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ கோஸ் எ ஸ்டெப் ஃபர்தர் ஆன் இம்ப்ரூவிங் த ப்ரெசன்ட் கோடிங் ஆர் லேஸ் பிளான் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். ஃப்யூச்சர் யூஸுக்கு கோட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துச்சு கோடிங்கில், நம்ம பார்த்துருப்போம். கோடிங் கிளாஸ் மீன்ஸ் I will install the Whiteharm Junior and I will book the free trial class for 8th standard. I will book it and teachers are explain it how to create a app. You will install the Whiteharm Junior app. You will learn coding. For book a
free trial class. Okay, go to the next point. Architecture documentation is a derivation of design documentation. This documentation do not describe how to program a particular code or even why the code exists. Instead, it explains the general requirement that could motivate the extendance of a code. A good architecture document is short on details but thick on explanation. இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அங்கே ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க பர்டிகுலர் கோடு, அதை வந்து நம்ம ஒன்று அழிச்சிட்டா கூட ஃபுல்லாமே போயிடும். அதுக்கு நம்ம ஆப்பே க்ரியேட் பண்ண முடியாது, டிசைனே பண்ண முடியாது. நிறைய இருக்கும், லைனாக கொடுத்துருப்பாங்க. த்ரீ இருக்குன்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் கமா அதுமாரி கொடுத்துருப்பாங்க, ரேண்ட் அதுமாரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு இதுவாக எலஸ் ஆயிடுச்சுன்னா கூட அங்கே கோடே எக்ஸிட் ஆகிடும். அது இதுதான் சொல்லிக்கிறாங்க. இதை டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன். Creating software code alone is insufficient in technical documentation. There must be some text along with the code to describe various aspects of its operation. This document is embedded with the source code so that it is easily accessible to any user. The source code can be highly technical and used for explaining application programming interface. இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கிரியேட்டிங் சாஃப்ட்வேர் கோட். நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், கோடு யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். அதுதான் சொல்லிக்கிறாங்க. The code describe various நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் இஸ் ஆப்ரேஷன் இருக்கும். சோர்ஸ் கோடுன்னா ஈஸிலி அக்சஸபிள் டு எனி யூசர். அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். திஸ் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் API and algorithm. Some tools such as Java, DOS, Doxygen, POD or Twin Test are used for auto-generating technical documentation, i.e. they extract the comments that are in source code. அதில் வந்து சம் டூல்ஸை கொடுத்துக்கிறாங்க, லைக் ஜாவா, டாக்ஸிஜன், பாட் ஆர் ட்வின் டெஸ்ட். இது வந்து இந்த டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனை இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை கொடுத்துக்கிறாங்க. யூசர் டாக்குமெண்டேஷன். Unlike technical documentation, user documentations are unconnected from the source code. Instead, they explain how the code is used in a program. Literally, these documents describe each feature of the program. Consistency, the simplify are more valuable to user documentation. User documentation na நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் நம்ம யூசர் டாக்குமெண்டேஷன். ஆர் அன்கனெக்டட் ஃப்ரம் த சோர்ஸ் கோட். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இங்கே சோர்ஸ் கோடுன்னு வந்துக்குது. அது அன்கனெக்டடாக இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்பிளைன் ஆகாது. ஹவு த கோட் இஸ் யூஸ்ட் இன் எ ப்ரோக்ராம். நம்மளுக்கு கோட் வந்து யூஸ் ஆகும் ப்ரோக்ராமில், அதுதான் சொல்லிக்கிறாங்க. டாக்குமெண்ட் டிஸ்கிரைப் ஈச் ஃபியூச்சர் பற்றி தான் டாக்குமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணும், ப்ரோக்ராமையும் இது பண்ணும். The user documentation maintains a thorough index of source code, i.e. the commands or tasks are listed alphabetically, thus helping the user locate the information that they are looking for. Today chapter 1 I will completed introduction, architecture, design documentation, technical documentation and user documentation. Remaining documentation I will sometimes to upload a video. See you tomorrow. You will like this video, you will subscribe the channel. Bye.